ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதியில சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு இலவச தரிசனம் கொடுக்கறாங்க. இந்த இலவச தரிசனத்திற்காக ஆன்லைன்ல நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். இந்த தரிசன டிக்கெட் டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே ஆஃப்லைன்ல கிடைக்காது. திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய இந்த 3 மெயின் கேட்டகரி டிவோட்டிஸுமே அவர்களோடு சேர்த்து அவங்களுடைய உதவிக்காக ஒரு ஹெல்ப்பரையும் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வரலாம். ஹெல்ப்பரை அவசியமாக அழைச்சிட்டு வரணும் என்பது கிடையாது. உங்களுக்கு உதவிக்கு தேவைப்பட்டால் ஹெல்ப்பரை அழைச்சிட்டு வரலாம். அப்படி நீங்க ஹெல்ப்பரை அழைச்சிட்டு வரும் பட்சத்துல அவர்களுக்கும் சேர்த்து உங்களோடு கண்டிப்பாக தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு உங்களோடு சேர்த்து நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே அவங்கள உங்களோடு சேர்த்து தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்கள தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஹெல்பர்ஸுக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இலவசமாக தான் இந்த தரிசன டிக்கெட் கொடுக்கறாங்க. ஹெல்ப்பராக நீங்க ஸ்பௌஸை அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும் அல்லது வேறு யாரையாவது அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும் ஹெல்ப்பரினுடைய டீடைல்ஸ், ஸ்பௌஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் ஃபில் பண்ணணும். ஹெல்பர்ஸ் அவங்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை தரிசனத்திற்கு அவங்களோடு அழைச்சிட்டு வரக்கூடாது. அவங்கள தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. தரிசனத்தன்று மெயின் கேட்டகரி பர்சனால வர முடியாத பட்சத்துல ஹெல்ப்பரையும் தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. மெயின் கேட்டகரி பர்சனுடைய உதவிக்காக தான் ஹெல்ப்பர் வரக்கூடிய காரணத்தினால மெயின் கேட்டகரி பர்சன் வராத பட்சத்துல ஹெல்ப்பர் மட்டும் தனியாக தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. இந்த தரிசன டிக்கெட் ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல ஆன்லைன்ல 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி இந்த தரிசன டிக்கெட்டுகளை புக்கிங்காக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்பது மெயின் கேட்டகரி பர்சன் பிளஸ் ஹெல்பர்ஸ் இவங்க 2 பேரினுடைய கவுண்டை சேர்த்துதான் 1000 தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்கறாங்க. இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து மே மாதத்துல நீங்க தரிசனத்திற்கு போறதுக்கு அதற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் பிப்ரவரி மாதத்திலேயே நீங்க புக் பண்ணிடணும். இது போல ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல டிடிடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது இலவச தரிசன டிக்கெட் என்பதனால டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்துல எந்தவித பேமெண்ட்டும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகி மேக்சிமம் 4-5 நிமிடத்திற்குள்ள இந்த டிக்கெட் கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த டிக்கெட் தப்பே இல்லாம வேகமாக புக் பண்றதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. இந்த வீடியோனுடைய லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை அடுத்த 90 நாட்களுக்கு மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசன நாள்ல இருந்துதான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாள்ல இருந்து கணக்கு பண்ண கூடாது. நீங்க டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் 3க்குமே இந்த 90 நாட்கள் டைம் கேப் பொருந்தும். பட் இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து வேறு எந்த தரிசன டிக்கெட்டுகள் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட், விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்று எந்த டிக்கெட் புக் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட், அதாவது ஒரு மெயின் கேட்டகரி பர்சன் பிளஸ் ஒரு ஹெல்ப்பருக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். அதற்கு மேற்பட்ட டிக்கெட்டுகளை புக் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லாருமே அவசியமாக ஒரு ஃபைல் அல்லது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும். ஒரே ஒரு ஃபைல் அல்லது ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அதனுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். ஃபைல் அப்லோட் பண்றதாக இருந்தால் பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணலாம். நீங்க இமேஜ் அப்லோட் பண்றதாக இருந்தால் ஜேபிஇஜி, ஜேபிஜி, பிஎன்ஜி இமேஜஸ் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஃபைல் அப்லோட் பண்ணும்போது
சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சிலர் மென்ஷன் பண்ணக்கூடிய காரணத்தினால பெட்டர் நீங்க ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு பதிலாக இமேஜாகவே அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஃபைல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்தது கிடையாது அப்படின்னா நீங்க தாராளமாக ஃபைல் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் ஒரு மெயின் கேட்டகரி பிளஸ் ஒரு ஹெல்பர் 2 பேருக்கும் சேர்த்து சேம் டைம்ல ஒரு லாகின்ல இருந்து நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல திருமலை அல்லது திருப்பதியில டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே ஒரு மெயின் கேட்டகரி பர்சனுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, நீங்க ஆன்லைன்லயும் டிடிடி ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. அகாமடேஷன் எப்போ புக் பண்ணணும்னா ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓபன் ஆகுமோ அந்த நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெயின் கேட்டகரி ஆஃப் பர்சனுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் டிடிடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்பதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் என்பவர்கள் கண்டிப்பாக 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவர்களுடைய ஹெல்பர் 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்பர் அவங்களுடைய ஸ்பௌஸாக அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபாக இருக்கணும் என்று டிடிடி ரூல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ ஸ்பௌஸ் டிராவல் பண்ண முடியாத பட்சத்திலேயோ சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய ஹெல்பராக அவங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் மகன் மகள் கூட பிறந்தவர்கள் அல்லது கசின்ஸ் என்று யாரையாவது நீங்க அழைச்சிட்டு போகலாம். ஆனால் ஹெல்பராக நீங்க யாரை அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுடைய வயது 50 அல்லது 50க்கு மேற்பட்டுதான் இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் புக் பண்ணும் போது அப்லோட் பண்ண வேண்டிய போட்டோல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். சீனியர் சிட்டிசனுடைய ஆதார் கார்டு, ஹெல்பரனுடைய ஆதார் கார்டு, 2 ஆதார் கார்டும் பக்கத்துல வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில உங்களுடைய மொபைல்லையே ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த போட்டோ தான் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். ஒரே போட்டோவாக எடுத்துக்கணும், ஒரு போட்டோ மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ் 12 வயதுக்கு குறைவான அவங்களுடைய பேரன் பேத்திகளை அவர்களோடு சேர்த்து தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியாது. கண்டிப்பாக அவங்கள தரிசனத்திற்கு உங்களோடு சேர்த்து அலோ பண்ண மாட்டாங்க. தரிசனத்திற்கு நீங்க போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்பர் ஆதார் கார்டு, உங்களுடைய தரிசன டிக்கெட் அவசியமாக எடுத்துட்டு போகணும். அடுத்து பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கும் அவங்களுடைய ஹெல்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஹெல்பராக நீங்க ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ அல்லது ஸ்பௌஸ் டிராவல் பண்ண முடியாத பட்சத்திலேயோ உங்களுடைய பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அல்லது வேறு யாராவது கசின்ஸ் நீங்க உங்களோட ஹெல்பராக அழைச்சிட்டு போகலாம். பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் 12 வயதிற்கு குறைவான உங்களுடைய சொந்த குழந்தைகளை மட்டும் நீங்க உங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். வேறு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸினுடைய குழந்தைகளை எல்லாம் நீங்க அழைச்சிட்டு போக முடியாது, அவங்கள அலோ பண்ண மாட்டாங்க. உங்களுடைய குழந்தைகளை நீங்க தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போறதாக இருந்தால் ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி அவசியமாக எடுத்துட்டு போகணும். டிக்கெட் புக் பண்ணும் போது நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய போட்டோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹெல்பரனுடைய ஆதார் கார்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட், இந்த 3மே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரே ஒரு போட்டோவாக எடுத்துக்கோங்க. அந்த ஒரு போட்டோ தான் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். நீங்க தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்பரனுடைய ஆதார் கார்டு, ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய தரிசன டிக்கெட், இதை எல்லாமே அவசியமாக நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்து மெடிக்கல் கேட்டகரி பர்சன்ஸுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு சில குறிப்பிட்ட மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும் என்று டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன மெடிக்கல் இஷ்யூஸ் என்பது பற்றி பார்க்கலாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஓபன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், பிரெயின் சர்ஜரி, கேன்சர் மற்றும் ஸ்பைன் சர்ஜரி. ஸ்பைன் சர்ஜரியில சர்ஜரி செய்து நடக்க முடியாதவர்கள் மட்டும் என்று டிடிடி ரொம்ப குறிப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவங்களுடைய ஹெல்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்க ஹெல்பராக உங்களுடைய ஸ்பௌஸ் அழைச்சிட்டு போகலாம். ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ நீங்க ஹெல்பராக உங்களுடைய பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கசின்ஸ் என்று யாரை வேண்டுமானாலும் நீங்க அழைச்சிட்டு போகலாம்.
நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டிய போட்டோல உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹெல்பரினுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில பக்கத்துல வச்சு உங்களுடைய சர்ஜன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனும் பக்கத்திலேயே வச்சு நீங்க ஒரே போட்டோவாக உங்களுடைய மொபைல்ல எடுத்து அந்த ஒரு போட்டோ தான் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அவர்களோடு சேர்த்து தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவசியமாக ஆதார் அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் நீங்க கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். நீங்க உங்களுடைய சொந்த குழந்தைகளை மட்டும் தான் தரிசனத்திற்கு உங்களோடு அழைச்சிட்டு போக முடியுமே தவிர்த்து உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸினுடைய குழந்தைகளை எல்லாம் நீங்க அழைச்சிட்டு போக முடியாது. தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்பரனுடைய ஆதார் கார்டு, சர்ஜன் கொடுத்திருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய தரிசன டிக்கெட், இது எல்லாமே அவசியமாக எடுத்துட்டு போகணும். இந்த தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில அமைந்திருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால். ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி, தரிசன நேரம் மதியம் 3 மணி. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். இந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வர்றதுக்கு டிடிடி இலவச பேட்டரி கார் வசதிகளும் செஞ்சு கொடுக்கறாங்க. இந்த இலவச பேட்டரி கார் வசதிகள் 2 இடங்கள்ல கிடைக்கும். திருமலையில இருக்கக்கூடிய எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய WQ4 கேட், ராம்பைஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ET4 கேட். இந்த 2 இடங்கள்ல இருந்தும் காலை 11:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் தொடர்ந்து பேட்டரி கார் வசதிகள் இருக்கும். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ET4 கேட்ல இருந்து நீங்க பேட்டரி கார் ஏறுறீங்கன்னா திருமலை கோவில் முன்னாடி வரைக்கும் டிராப் பண்ணுவாங்க. அதற்கடுத்து வெயிட்டிங் ஹால் வரைக்கும் 2ல இருந்து 3 நிமிஷம் நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும். இதே நீங்க எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய WQ4 கேட்ல இருந்து பேட்டரி கார்ல ஏறுறீங்கன்னா வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்குமே கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாங்க. இந்த வெயிட்டிங் ஹாலினுடைய வாசல்லையே செப்பல்ஸ் மற்றும் ஷூஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. வெயிட்டிங் ஹால் உள்ளேயும் வெளியேயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வெயிட்டிங் ஹால் உள்ளேயே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணக்கூடிய சமயத்துல ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதமும் கொடுப்பாங்க. வெயிட்டிங் ஹால் உள்ளேயே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. இங்க நீங்க உங்களுடைய மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே இமிடியட்டா இதே இடத்திற்கு வந்து மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். வீல் சேர்ஸ் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க. தரிசன கியூலயோ கோவிலுக்குள்ளேயோ வீல் சேர்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஹெல்பர் இல்ல அல்லது ஹெல்பர் வரலன்னா நீங்க டிக்கெட் செக் பண்ணக்கூடிய டிடிடி அபிஷியல் கிட்டே உங்களுக்கு ஹெல்பர் வேணும் என்று நீங்க குறிப்பிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சேவாக்ஸே நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீல் சேர்ஸ் இல்லாம நடக்கவே முடியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்குமே சேவாக்ஸ் அவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெருமாளை தரிசனம் செய்ய வச்சுட்டு கோவில் முன்னாடி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த உதவியாளர்கள் இல்லைனாலுமே அங்க இருக்கக்கூடிய சேவாக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தரிசனம் எக்ஸாக்டா 3 மணிக்கு ஆரம்பிக்கும். எக்ஸாக்டா 3 மணிக்கு வெயிட்டிங் ஹால்ல இருந்து கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசனத்துக்காக போகக்கூடிய சமயத்துல கியூல இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால கியூல எந்தவித தள்ளுமுள்ளும் இருக்காது. நீங்க பொறுமையாகவே மெதுவாகவே கியூல நடந்து போகலாம். ஆனால் இதே தரிசன கியூனுடைய எண்ட்ல மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் ஜாயின் பண்ணி நம்மளோடு சேர்ந்து தரிசனத்திற்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனத்திற்கு சுமார் 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் மட்டும்தான் எடுக்கும். ஸோ மேக்சிமம் 3:45 மணியிலிருந்து 4:15 மணிக்குள்ள நீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டே வெளியே வந்துடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்க லக்கேஜஸ் ஏதாவது டெபாசிட் பண்ணிருக்கீங்கன்னா வெயிட்டிங் ஹாலுக்கு போய் ஃபர்ஸ்ட் நீங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு வெயிட்டிங் ஹாலுக்கு ஆப்போசிட்லயே லட்டு கவுண்டர் போறதுக்கான வழி இருக்கும். லட்டு கவுண்டர் பில்டிங்லயே கவுண்டர் நம்பர் 3 and 4 இந்த 2 கவுண்டர்ஸும் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்காக வென்றே ஸ்பெசிபிக்கா அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கவுண்டர்ஸ்ல போய் நீங்க கூட்டமே இல்லாம லட்டு வாங்கிட்டு வரலாம். நீங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் கேஷ் பே பண்ணி சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ் லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக போக முடியுமே தவிர்த்து இந்த தரிசன டிக்கெட் எங்களால புக் பண்ண முடியல, அதற்கு பதிலாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாங்க புக் பண்ணிருக்கோம், அந்த டிக்கெட்டை காட்டி நாங்க சீனியர் சிட்டிசன் தரிசனத்திற்கு போக முடியுமானா
கண்டிப்பாக அலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே அலோ பண்ணாலும் உங்களுடைய தரிசன டிக்கெட் அங்க ஸ்கேன் ஆகாது. ஸோ நீங்க எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் பாயிண்டோ அந்தந்த இடங்கள்ல மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட தரிசன டிக்கெட்டுகள் ஸ்கேன் ஆகும். ஸோ நீங்க வேறு எந்த தரிசன டிக்கெட்டை வைத்தும் இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டோடு சேர்ந்து நீங்க தரிசனத்திற்கு வர முடியாது. சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த வெயிட்டிங் ஹால் மூலமாக இந்த தரிசனத்திற்கு நீங்க போக முடியும். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.